ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், அர்ஜுனா, போன ஸ்லோகத்தில் அவர் சொன்னதற்கு ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். போன ஸ்லோகத்தில் அவர் என்ன சொன்னார் என்றால், புத்தர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ் வினாமகம் என்று சொன்னார். அதாவது புத்தர் புத்திமதாமஸ்மி, யாருக்கெல்லாம் அறிவாளிகளாக இருக்காளோ, யாரெல்லாம் ஒரு புத்திசாலிகளாக இருக்காளோ, அந்த புத்திசாலிகளின் புத்தியாக, அந்த அறிவாளிகளின் அறிவாக நான் இருக்கிறேன் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அது போலவே தேஜஸ் தேஜஸ் வினாமகம், யாரெல்லாம் புகழ் பெற்றிருக்காளோ, யாருக்கெல்லாம் பெருமை இருக்கிறதோ, அந்த பெருமை பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்களோட பெருமையாக, புகழாக நானே இருக்கிறேன் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்ப அதற்கு ஒரு தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம். பலம் பலவதாம் சாகம், அதாவது பலசாலிகளோட பலமாக நான் இருக்கிறேன், புத்திசாலிகளின் அறிவாளிகளின் அறிவாக நான் இருக்கிறேன், பலசாலிகளின் பலமாக நான் இருக்கிறேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் ஒருவன் ரொம்ப அதிகமான அறிவாளியாக இருக்கிறான் என்றால், அந்த அறிவாளியாக இருந்தால் இது என்னுடைய அறிவு என்று சொல்வதை விட அந்த அறிவே அந்த இறைவனின் சொரூபம். அப்ப அந்த இறைவன் கொடுத்ததுதான் இந்த ஞானம், இந்த அறிவு என்று அதை பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் யாரோ ஒருத்தர் ரொம்ப பலசாலியாக இருக்கிறார், எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் போடலாம் என்றால், அந்த பலம் அவருக்கு வர்றது என்றால் அதுவும் அந்த இறைவனின் அனுகிரகத்தினால்தான் வந்திருக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவு என்னுடையது, இந்த பலம் என்னுடையது என்றால் அந்த பொய்யான அபிமானம் இருக்கக்கூடாது என்று இந்த இடத்தில் சூக்ஷ்மமாக உணர்த்துறார் நம்மளோட கிருஷ்ணன். பலம் பலவத்தாம் சாகம், பலசாலிகளோட பலமாக நான் இருக்கிறேன் அர்ஜுனா என்று சொல்றார் கிருஷ்ணர். காமராக விவர்ஜிதம், எனக்கு ஆசைகளும் இல்லை, பற்றுகளும் இல்லை, எந்த ஒரு துன்பமும் இல்லை. ஏன்னா ஆசைகள் பற்றுகள் இருந்தால் தானே துன்பம் வர்றது. அதனால அந்த ஆசைகள் பற்றுகள் இது இரண்டுமே இல்லாத காரணத்தினால் எனக்கு துன்பங்களும் கிடையாது. எப்பொழுதும் சதா சர்வ காலமும் ஆனந்த ஸ்வரூபியாகவே இருக்கிறேன், சச்சிதானந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் அர்ஜுனா என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபா. அதே நேரத்தில் இந்த ஒரு தர்மத்தை மீறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே நான் உழைத்து கொண்டிருக்கிறேன் அர்ஜுனா என்று சொல்றார் கிருஷ்ணர். தர்மம் அதெல்லாம் அவர் அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொன்னார். எதா எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அதனால் தர்மத்தை காக்க வேண்டும், தர்மம் அழியக்கூடாது என்பதற்காக, அந்த தர்மத்தை காப்பதற்காகவே ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் இருக்கிறார் நம்மளோட கிருஷ்ணன். அந்த வரிசையில துவாபர யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் எடுத்து இப்பொழுது அர்ஜுனனோட பேசிட்டு இருக்காராம் அந்த கிருஷ்ணர். அப்படி கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து பேசும்போது தர்மத்திற்கு விருத்தமாக, தர்மத்திற்கு எதிர்ப்பாக எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அந்த தர்மத்தை காப்பதும், அந்த தர்மத்தை காப்பதற்காக மனுஷாலை உருவாக்குவதும், அது எல்லாமே என்னுடைய கடமையாக இருக்கு அர்ஜுனா என்று சொல்றார். அதனால் தர்மத்தை காக்க வேண்டும், அப்படி தர்மத்தை காத்தால் அந்த தர்மம் உங்களை காக்கும் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா என்று சொல்வாரே, நாம் தர்மத்தை காத்தால் அந்த தர்மம் நம்மை பதிலுக்கு காக்கும் என்று சொல்வார். அதை தான் இன்னொரு அழகான ஒரு சூட்சமமாக இந்த இடத்துல விளக்கி சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தில் 11வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.